Sciences Engineering of Coimbatore, ANNUR, Tamil Nadu, India பேசிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் மேக்கிங். இது வந்து பேப்பர் பிளேட் சிங்கிள் டை பேப்பர் பிளேட் மேக்கிங். இது வந்து ஹைட்ராலிக் அண்ட் ஆட்டோமேட்டிக். இதில் வந்து என்னென்ன பண்ணலாம்னா பேப்பர் பிளேட் பண்ணிக்கலாம், பாக்கு மட்டும் பண்ணிக்கலாம், பனானா டீப்னா நம்ம வாழையில நம்ம பிளேட்டுக்குள்ள வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டு நம்ம டிஃபன் பிளேட்டுக்கு லஞ்ச் பிளேட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளேட்டுமே வந்து ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரவுண்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் என்ன டைப் டை வேணாலும் இதை போட்டு அடிச்சுக்கலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் மிஷின். என்னன்னா பாக்கு மட்டும் பேப்பர் பிளேட்டு, பனானா டீப்பு, மற்ற நம்மளுக்கு இந்த செப்பல் கட்டிங்கு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கு, அது கட் பண்ணுறனாலும் கட் பண்ணி மிஷின் இதே தான். செப்பல் கட்டிங் பண்ணுறதுக்கும் மிஷின் இதே தான், ஹைட்ராலிக் மிஷின் டைப் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரினாலும் நெய்யை வச்சு நம்ம மாவடி கட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 HP சிங்கிள் பேஸ் மோட்டர்லாம் ரன் ஆகக்கூடியது. ஃபுல்லாக ஃபங்க்ஷனிங் ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக், நிமாட்டிக் கிடையாது. ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 டன் ஃபோர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 50 பார் வரைக்கும் நம்ம வந்து லோன் கொடுக்கலாம். 50 பார் 70 பார் கொடுக்கலாம். ஆனால் 70 பார் எல்லாம் நம்ம இதுக்கு பேப்பருக்குலாம் தேவைப்படாது. 50 பார் ஆனதே நமக்கு போதுமானது. 50 பார் ஆனதே நம்மளுக்கு போதுமானது. அதனால வந்து இதுக்கு 50 பார் வச்சுக்கோங்கன்னா நம்ம பாக்கு மட்டை ஓட்டுறதுக்கு 50 பார் வச்சுக்கலாம். இதே பேப்பர் ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 40 பார் 35 பார் இருந்தாலே பேப்பர் ஓட்டிக்கலாம். ஒவ்வொரு பேப்பரு, பாக்கு மட்டை, பனானா கட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு டேங்க்ல வந்து நம்ம ஆள் கொடுத்துருக்கோம். கட்டிங் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுக்கலாம். ஃபார்மிங் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுக்கலாம். எது பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் மீட்டர் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன் அதுக்கு மேல வைக்கக்கூடாதுன்னா அதுக்கு மேல வச்சோம்னா ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது இருக்கிற நைஃபு வந்து பிளண்ட் ஆயிடும். ஓவரா அமுந்துடும் போது கீழே இருக்கிற பாட்டு போய் ஏறும்போது அதிகமாக அடிச்சுட்டோம் கட்டிங் லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது ஹீட்டர். இந்த ஹீட்டர் வந்து பனானா லைஃபுக்கு தேவைப்படாது. பாக்கு மட்டைக்கும் பேப்பர் பிளேட் ரெண்டுக்குமே தேவைப்படும். பாக்கு மட்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 80 டிகிரி வச்சுருக்கல. ஹீட் வந்து 80 டிகிரி வச்சுட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ஹீட் வந்துடும். லைட் கரெக்டாக ஆன் பண்ண வேண்டாமா? அவுட்லைன் கொடுத்து ஏதாவது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ இது மட்டும் காட்டுற ட்ரைன் மட்டும் உங்களுக்கு வந்து 20 டிகிரி வச்சு ஆஃப் அன் ஹவர் இது வந்து ஹீட் இருக்கணும். அதுக்கு மாதிரி 2 டைம் இது வந்து டாப் ஹீட்டர், பாட்டம் ஹீட்டர் 2 ஹீட்டருமே வந்து ஆஃப் அன் ஹவர் ஹீட் இருந்தாச்சுன்னா இது பாக்கு மாட்டிக்கான ப்ராசஸ். ஆஃப் அன் ஹவர் ஹீட் இருந்தாச்சுன்னா அந்த டை வந்து நம்மளுக்கு அயன் பாக்ஸ் மாதிரி நல்லா தெளிவாக சூடாயிடும். அந்த சூடான கடைசியில் அப்போ நம்ம வந்து மட்டையை வச்சு ஃபீட் பண்ணிக்கிறோம். ஃபீட் பண்ணி இது வந்து ஹைட்ராலிக் ஆப்ரேட்டிங் வால்வ். இது வந்து மோட்டர் ஆன் பண்ணி மோட்டர் ரன் ஆகுது. இது இருக்குன்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் கீழே வந்து இது ஆப்ரேட்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ் மேலே போகுது. இப்போ இது வந்து நம்ம மட்டை இது பதிலாக டையை மாட்டி கட் பண்ணி பார்க்கறது தான். பாக்கு மட்டை வந்து இந்த டையை வச்சுட்டு அந்த பிளேட்டை உள்ள இன்செர்ட் பண்ணோம்னா 30 செகண்ட் 30 to 40 செகண்ட் ஒரு பிளேட் ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு ஹீட் வைக்கணும். 80 டிகிரி ஆஃப் அன் ஹவர் ஆனோம்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அது ட்ரிப் ஆயிடும். 80 டிகிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எடுத்து ட்ரிப் ஆயிடும். ஆட்டோ திரும்ப கட் பண்ணுறது ஆட்டோ திரும்ப கண்ட்ரோல் இது வந்து உங்களுக்கு ஆட்டோவாக வந்து ரிலீஸ் ஆயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர் பிளேட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ரிமோ காரணம் பேப்பர் வச்சுருக்கிறோம். இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி கீழே வந்து அலுமினியம் பீஸ் செஞ்சுருக்கிறதுனால இது வந்து கீழே அலுமினியம் பீஸ் அலுமினியம் பீஸ் இருக்கிறதுனால இந்த லைஃப் வந்து கீழே போய் அமர்ந்தாலும் அலுமினியம் இது வந்து எக்ஸஸ் கார்பேட் அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது. ஐஸ் பீஸ் இதை வந்து ரவுண்டாக வந்து இந்த நாள் வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் வந்து 50 பேப்பர் வரைக்கும் வைக்கலாம். இது வந்து நமக்கு ரவுண்டாக கட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாமன் முதலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டுன்னா நமக்கு மெட்டீரியல் பூரா நமக்கு வந்துடுது. இந்த ரவுண்டோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் உடைச்சிட்டு 2000 பீஸ் 3000 பீஸ் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது மணிக்கே பார்த்தீங்கன்னா 5000 பீஸ் கட் பண்ணலாம். ஒரு டைம் கட் பண்ணும்போது 50 பீஸ் கட் பண்ணலாம். 50 to 100 பீஸ் இருக்கு. அந்த டையோட ஐட்டுக்கு அந்த டை எங்க பண்ணிக்கலாம். இந்த ரிங்கோட ஐட்டு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஐட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 100 பிளேட் வேணும் இருக்குல்ல, இந்த ஐட்டு வச்சு எவ்வளவு நம்ம இந்த திக்னஸான பேப்பர் யூஸ் பண்ணுறோமோ அந்த திக்னஸை போட்டு நம்ம இதை வச்சுக்கலாம். இது வச்சு ப்ரெஸ் பண்ணுற போது இது விரிக்கு வந்துடும். நம்மளுக்கு ப்ரெஸ் ஆகும் போது ஒரு 100 ரவுண்ட் பீஸ் கிடைச்சிடும். நம்மளுக்கு இது 10 டைம் கட் பண்ணினாலே உங்களுக்கு 1000 பீஸ் ஆகி போச்சு. ஒரு நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் கட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. நம்ம ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500